நேத்து நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச்ல வந்து ஷாருக் கான் அண்ட் அட்லி வந்து உட்கார்ந்திருந்த மாதிரி ஒரு சில போட்டோஸ் வந்து வெளி வந்துருந்துச்சு. கூடவே அட்லியோட ஒய்ஃபான பிரியா அட்லி வந்து இருந்த மாதிரியான போட்டோஸும் வெளி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த மேட்ச்ல போய் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே அட்லியோட ஆஃபீஸ்ல இருந்து தான் ஒன்னா வந்து கிளம்பி போயிருந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளி வந்திருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாம 2-3 டைம் கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து ஒன்னா டிஸ்கஸும் வந்து பண்ணியிருக்கிறதாவும் வந்து தகவல் வெளி வந்துட்டு இருக்குது. தளபதி விஜய் அவர்களும் அட்லியும் சேர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க, தளபதி 63ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்துலயும் வந்து ஷாருக் கான் அவர்கள் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி தளபதி விஜய் அவர்களோட மெர்சல் படத்தை வந்து ஹிந்தியில ரீமேக் பண்றதாகவும் அதுல வந்து ஷாருக் கான் நடிக்கிறதாகவும் அந்த படத்தையும் வந்து அட்லி அவர்களே தான் வந்து டைரக்ட் பண்ற மாதிரியான பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து கன்ஃபார்மா வந்து ஒரு நியூஸ் வெளியே வராம இருந்துச்சு. ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறத பத்தி பார்க்கும்போது கூடி சீக்கிரம் இவங்க கிட்ட இருந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில தான் வந்து ரீசெண்டா வந்து ஷாருக் கான் அவர்கள் வந்து அட்லியோட ஆஃபீஸ்க்கு போய் மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்ச்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. அங்கிருந்து தான் வந்து எல்லாரும் ஒன்னா கிளம்பி இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் வந்து டைரக்டர் அட்லி அவர்களுமே வந்து நேற்று அந்த மேட்ச்ல போய் கலந்துக்கிட்டாரு. பிளஸ் படத்தோட செட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அவருமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால வந்து போய் கலந்து இருந்திருக்காரு. தளபதி 63ல ஆல்ரெடி பாலிவுட் ஆக்டரான ஜாக்கி ஷெராஃப் வந்து ஒரு ரோல் வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இதை தாண்டி வந்து ஷாருக் கான் அவர்களும் வந்து படத்துல பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் சரி, அதை தாண்டி மெர்சல் படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றாங்க, ஷாருக் கான் அவர்கள் தான் பண்றாரு. ஸோ இந்த விஷயமும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்மா வந்து வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் அட்லியோட டைரக்ஷன்ல நம்ம ஷாருக் கான் அவர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்து அவங்க கிட்ட இருந்து அஃபிஷியலா வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.